இந்த விநாயகர் சதுர்த்தி சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக பஞ்சு போல கொழுக்கட்டை பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யலாம். எப்படி செய்ய பார்க்கலாம். ஒரு பவுலில் ஒரு கப் அளவு பச்சரிசி, 1.5 கப் அளவு தண்ணி விட்டு, ஒரு ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்து கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவு கரைச்சதும் ஒரு பேனில் அடுப்பில் வச்சுட்டு அடுப்பு நிறுத்திட்டு மாவு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அடுப்பத்தை வச்சு நல்லா இந்த அளவு சுருண்டு வர வரைக்கும் மாவு எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக வந்ததும் அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு ஒரு 1/2 கப் வெல்லம், 1/4 கப் தண்ணி விட்டு கரைச்சி வச்சிருக்கேன். அதை ஊற்றிக்கலாம். வடிகட்டி ஊற்றிட்டு ஒரு 1/4 கப் அளவு தேங்காயும் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர், கொஞ்சமாக நெய் விட்டு நல்லா எல்லாம் இந்த அளவுக்கு சுருண்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ மாவு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சதும் ஒரு வாழை இலையில கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இந்த அளவுக்கு மாவு எடுத்து இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஓரளவுக்கு மொத்தமாகவே தட்டி எடுத்துட்டு நம்ம செஞ்சு வச்ச பூரணத்தையும் வச்சு லைட்டாக அப்படி மடிச்சிட்டு கையால் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடலாம். இந்த மாதிரி ஓரம்லாம் வந்துட்டு ஓட்டை இதெல்லாம் இருந்தால் மாவை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு ஷேப் வந்ததும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது ரவுண்ட் ஷேப் பண்ணுறதுக்கு இதே மாதிரியே உள்ளங்கையில் இதே மாதிரி தட்டிட்டு உள்ளங்கையில் வச்சு பூரணத்தை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஓரமாக மடிச்சு எடுத்துட்டு இந்த மாதிரி ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஓரங்கள்லாம் வந்து ஓட்டெல்லாம் இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு வச்சு தேய்ச்சி இந்த மாதிரி ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். ஸ்டீம் பண்ணுற பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் வச்சு தேய்ச்சிட்டு நம்ம கொழுக்கட்டையை ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்தால் நல்லா